வணக்கம். நான் இளங்கோவன், சமூக நீதிக்கான மக்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர். கோவை கீழ்நத்தம் குடிசை மாட்டு வாரியத்திலே கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக பணி செய்த ஊழியருக்கு காளிமுத்து என்ற ஊதியம் தராதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் புகார் கொடுத்தேன். இவரை அழைத்து சென்று, காளிமுத்து என்பதை அழைத்து சென்று, அதன் காரணமாக அந்த குடிசை மாட்டு வாரியத்திலே ஒப்பந்ததாரராக இருக்கும் குப்புராஜ் என்பவரும் குடிசை மாட்டு வாரியத்தில் உதவி நிர்வாக பொறியாளராக இருக்கும் சுதர்சன் அவர்களும் தூண்டிவிட்டு கடந்த 3/9/2024 அன்று ஆட்டோ ஓட்டுநர் ஒருவனை தூண்டிவிட்டு இளங்கோவனாக என்னை கடுமையாக தாக்கி என் செல்போனை பற்றி என் சாதியை இழிவுபடுத்தி தாக்குதல் நடத்தினான். அவன் மீது புகார் கொடுத்து கடந்த 7ஆம் தேதி மாவட்ட உதவி கண்காணிப்பாளர்கள் நேரடியாக விசாரணை செய்தும் இதுவரை அவன் மீது கைது நடவடிக்கை எடுக்கவில்லை. அதாவது ஆட்டோ ஓட்டுநர் பால் என்பவனையும் குடிசை மாற்று வாரிய ஒப்பந்ததாரர் குப்புராஜ் மீதும் குடிசை மாற்று வாரிய உதவி நிர்வாக பொறியாளர் சுதர்சனம் மீதும் புகார் கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறை. அப்படியாக காவல்துறையை யார் கட்டமைப்பு வைத்திருக்கிறார்கள்? புகார் மீது எஃப்ஐஆர் மீது வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டவர்களும் கூட அந்த குற்றவாளிகள், வன்கொடுமை குற்றவாளிகளை கைது செய்யாமல் இருப்பதால் இது யாருக்காக இந்த அரசாங்கம் இருக்கிறது? யாருக்காக இந்த சட்டம் இருக்கிறது? யாருக்காக அரசாங்க ஊழியர்கள், அதாவது காவல்துறை அதிகாரிகள் பணி செய்கிறார்கள்? ஆக வன்கொடுமை குற்றவாளி கைது செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களை நேரடியாக இந்த காணொலி வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.